உலகெங்கிலும் உள்ள காலநிலை விஞ்ஞானிகள் இப்போது பசிபிக் பெருங்கடலை நோக்கி தங்களின் பார்வையை திருப்பியுள்ளனர். அங்கு அரங்கேறி வரும் பிரம்மாண்ட மாற்றம் ஒட்டுமொத்த பூமியின் வானிலையையும் தலைகீழாக மாற்றப்போகிறது என்ற அதிர வைக்கும் எச்சரிக்கை வெளியாகியுள்ளது. ஐரோப்பிய நடுத்தர தூர வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் புதிய அப்டேட்டின்படி பசிபிக் பெருங்கடலில் எல் நீனோ உருவாவதற்கான அபாய கட்டத்தை தாண்டி வெப்பநிலை அதிகரித்துள்ளது அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஐரோப்பிய விண்வெளி நிறுவன அதிநவீன செயற்கைக்கோள்கள் அனுப்பிய உயர்தர தரவுகள் இந்த ஆபத்தான வெப்பநிலையை துல்லியமாக காட்டியுள்ளனர். பூமியின் காலநிலையை சீராக வைத்திருக்கும் மாபெரும் ஹீட்டர் போல் எல் நீனோ பசிபிக் பெருங்கடல் செயல்படுகிறது. வழக்கமாக கிழக்கில் இருந்து மேற்கு நோக்கி வீசும் பலத்த ட்ரேட் காற்றுகள் கடலின் மேல் மட்டத்திலுள்ள வெப்பமான நீரை ஆசியா மற்றும் ஆஸ்திரேலியாவை நோக்கி தள்ளிவிடும். இதனால் தென் அமெரிக்கா கடற்கரையின் ஆழ்கடலில் இருக்கும் குளிர்ந்த ஊட்டச்சத்து மிகுந்த நீர் மேலே வரும். ஆனால் இந்த எல் நீனோ காலகட்டத்தில் பலத்த காற்றுகள் அப்படியே பலவீனமடையும் அல்லது தலைகீழாக வீசத் தொடங்கும். இதனால் ஆசிய பகுதிக்கு வர வேண்டிய வெப்பமான நீர் மீண்டும் அமெரிக்க கண்டங்களை நோக்கி பின்வாங்கும். பூமியின் தெர்மோஸ்டாட் அமைப்பையே மாற்றியமைக்கும் இந்த தலைகீழ் மாற்றம்தான் எல் நீனோ என்று அழைக்கப்படுகிறது. எல் நீனோ என்ற வார்த்தையை கேட்டாலே இந்திய விவசாயத்துறைக்கும் வானிலை ஆய்வு மையத்திற்கும் லேசான நடுக்கம் ஏற்படுவது வழக்கம். ஏன் தெரியுமா? வரலாற்று ரீதியாக பார்த்தால் எல் நீனோ உருவான வருடங்களில் எல்லாம் இந்தியாவில் தென்மேற்கு பருவமழை மிக கொடூரமாக பொய்த்து போயிருக்கிறது. இந்த ஆண்டும் அதே போன்று ஒரு அச்சுறுத்தல் நம் கண்முன்னே வந்து நிற்கிறது. வழக்கமாக ஜூன் 1ஆம் தேதியே கேரளாவிற்குள் நுழைய வேண்டிய தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு 3 நாட்கள் தாமதமாகும். ஜூன் 4ஆம் தேதி தான் வந்துள்ளது. எல் நீனோவிற்கான வளிமண்டல குளறுபடிகள் ஏற்கனவே இந்திய வானிலையில் தெரிய தொடங்கிவிட்டதாக மூத்த வானிலை ஆய்வாளர் ராஜீவன் எச்சரித்துள்ளார். பசிபிக் கடலின் மையப்பகுதியான நீனோ 3.4 பிராந்தியத்தில் வெப்பநிலை 0.5 டிகிரி செல்சியஸ்க்கும் அதிகமாக உயர்ந்துவிட்டதாக ஆஸ்திரேலிய வானிலை ஆய்வு பணியகம் அதிரடி தரவை வெளியிட்டுள்ளது. இந்திய வானிலை ஆய்வு மையம் இந்த ஆண்டு பருவமழை வழக்கத்தை விட குறைவாக இருக்கும் என்று ஏற்கனவே கணித்துள்ளது. ஒட்டுமொத்த சராசரி மழை பொழிவில் வெறும் 90% மட்டுமே இந்த ஆண்டு நமக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது. பசிபிக் கடலில் ஏற்பட்டுள்ள இந்த வெப்ப மாறுபாடு நமது பருவமழையை எந்த அளவுக்கு பதம் பார்க்க போகிறது என்பதை விஞ்ஞானிகள் வினாடிக்கு வினாடி கண்காணித்து வருகின்றனர். வறட்சி மற்றும் கடுமையான வெப்ப அலையை எதிர்கொள்ள இப்போதிருந்தே நாடு தயாராக வேண்டியது கட்டாயமாகியுள்ளது.